ஒரு வசனத்தை வாசிப்போம். அது 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4:3. ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருவோம். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருவோம். விஷயம் என்னன்னா, இப்போ பெலிஸ்தியர்கள் வந்து யாரை பிடிக்க வந்துட்டாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்ய வந்தாச்சு, பிடிக்க வந்தாச்சு. கிட்டத்தட்ட தோக்க போகிறாங்க. ஏன்னு சொன்னால் அது தீர்க்க தரிசனம். ஆண்டவர் அழகாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. என்னப்பா இவனுங்களை அக்கிரமம் என்ன செய்ய முடியலனால தாங்க முடியலை, நிச்சயமாக பெலிஸ்தியர் கையில் உங்களை என்ன செஞ்சிருவேன், நான் ஒப்பு கொடுத்துருவேன், உங்கள் சோழி முடிஞ்சிச்சியான்னு சொல்லியாச்சு. சொல்லி இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ பெலிஸ்தியர்கள் எல்லாம் முன்னாடி வந்த உடனே படார்னு பார்க்குறாங்க. பெலிஸ்தியர்கள் எல்லாம் முன்னாடி வந்து அவங்க முறியடிக்கிறத பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் அவங்க மனசில் தோணுனது என்ன அப்படின்னா, பெட்டியை பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உடன்படிக்கை இல்லாமல் பெட்டியை தூக்கவே கூடாது. எது இல்லாமல்? அது பவர்ஃபுல் பெட்டி தான் சார். அந்த பெட்டி மகிமையான பெட்டி தான். அந்த பெட்டி எல்லா ஜனங்களையும் எதிரிகளை அழிக்கக்கூடிய பெட்டி தான். இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேடி காண்பிக்கக்கூடியது தான். அந்த பெட்டி மகிமையான காரியங்களை செய்கிறது தான் காரணம். தேவ மகிமை அதன் மேலே இருக்குத்தான். ஆனா நீங்க நினைக்கிறது போல அந்த பெட்டி எல்லாரும் பயன்படுத்துற பெட்டி இல்லை. எல்லாரும் பயன்படுத்துற பெட்டி இல்லை. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, எடுப்புல அந்த வசனத்தை திருப்பி வாசிங்களேன். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கேள்வி வேற ஒரு குறைச்சல். எங்களை முறியடிச்சது என்ன? யாருகிட்ட? கர்த்தர் எங்களை முறியடிச்சது என்ன? என்ன நம்பிக்கையில இந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்க? என்ன அதிகாரத்தில் நாம் இந்த கேள்வியை கேட்கிறோம்? என்ன ஆண்டவர், எதுக்கு என் பிசினஸ் டவுன் ஆச்சு? எதுக்கு நான் தோத்து போனேன்? எதுக்கு என் வாழ்க்கை அப்படி பின்மாற்றத்தில் போச்சு? என் பிள்ளைங்க இப்படி போனதுக்கு காரணம் என்ன? நான் தோத்து போறதுக்கு காரணம் என்ன? நான் எப்படி தோத்து போகலாம்? இந்த கேள்வியை கேட்கறதுக்கு என்ன உரிமை உங்களுக்கு எனக்கும்? கர்த்தரோட நடந்தீங்களா, இல்ல உடன்படிக்கையில ஒட்டி இருந்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல இருந்தீங்களா, கர்த்தரோட ஐக்கியப்பட்டிருந்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தீங்களா? எந்த ஒரு உறவுமே இல்லாம, உடன்படிக்கை பெட்டியோட எந்த இணைப்பும் இல்லாம ஆபத்துன்னு வரும் பொழுது தேவ மகிமையை வாஞ்சிக்கிறவர்களா இருப்போம்னா, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நமக்கு ஆண்டவர் நிச்சயம் அல்வா கொடுப்பார். என்ன கொடுப்பார்? ஐயா, ஒரு நாளாவது அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க, ஒரு நாளாவதுக்கா? பெட்டிங்கல்ல, அந்த பெட்டி தான் எல்லாத்தையும் செய்யும் சொல்றீங்கல்ல, பெட்டி தான் ஜெயிக்கும்னு சொல்றீங்கல்ல, பெட்டியை தூக்கிட்டு வான்னு சொல்றீங்கல்ல, என்னைக்காவது இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோமா? அது பார்க்க மாட்டேன். ஆனா பிரச்சனைன்னு வந்தா எதை தூக்கு? என்னக்கா இது? பெட்டிக்கு உள்ள என்ன இருக்குன்னு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பெட்டிக்குள்ள இருக்கிற மகத்துவம் என்னன்னு எனக்கு தெரியாது. பெட்டி எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனா பிரச்சனை வந்த உடனே முதல்ல எதை தூக்கு? பக்கத்துல கை பிடிச்சுங்க, ஏக்கா இந்த பெட்டியை தூக்குறீங்கன்னா பெலிஸ்தியம் இல்லை அடிக்கிறது. ஏன்பா உன் வாழ்க்கை தெரியாது? உனக்கு இருதயத்தில் படலையா? நம்ம டக்குன்னு ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து பிரச்சனைன்னு வந்த உடனே, போராட்டம்னு வந்த உடனே ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அதை சொல்லுது, இதை சொல்லுது, அதை பேசுது, இதை பேசுதுன்னு சொல்றோம். நல்லது, எப்ப? பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த பெட்டியை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்களா? அந்த பெட்டி எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்களா? அந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கவனிச்சிங்களா? இன்னைக்கு அன்பு போதகர் காலையில் சூப்பரா அதை எடுத்து அழகா விளக்கி அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த சரக்கை எடுக்கிறது உங்களுக்கு ஒரு அழகா ஒரு 1.5 மணி நேரத்தில் சொல்லிட்டாரு. அந்த சரக்கை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள், எவ்வளவு மாசம் பிடிக்கும்னு தெரியுமா?
எவ்வளவு வருஷங்கள் பிடிக்கும் தெரியுமா? ஆனா நீங்க அந்த பெட்டிக்கு உள்ள இருக்கிற ஐட்டத்தை ஒன்னையும் புரிஞ்சுக்காம, அந்த பெட்டியோடு எந்த ஐக்கியமும் இல்லாம, இப்ப பெலிஸ்தியன் வந்துட்டான உடனே தைரியமா வேற சொல்றீங்க, என்ன பெட்டியை தூக்கு, ஆளை பாத்துருவோம். பக்கத்துல கை பிடிச்சுங்க. நீங்களும் நானும் வணங்குற தெய்வம் சிலையை தூக்கிட்டு வந்த உடனே இறங்குறவரோ, இல்லை எதையாவது ஒன்றை சும்மா செய்யறதுனால இறங்குறவரோ, காணிக்க போடுறதுனால இறங்குறவரோ, இல்லை சுயநீதியில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதுனால இறங்குறவரோ இல்லை. ஐக்கியம். அல்லேலூயா. ஐயா, இந்த பெட்டியோட ஐக்கியப்பட்டிருக்கிற ஆளுக்கு தேவனுடைய மகிமை என்ன செய்யணுமோ அதை செய்யும். தேவனோடு ஐக்கியப்படாத ஒரு தேவ பெட்டியோடு, தேவ வசனத்தோடு, வார்த்தையோடு ஐக்கியப்படாத ஒரு ஆளு கர்த்தருடைய மகிமையை எதிர்பார்க்கவே. சரிப்பா, இப்போ இந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? 3 காரியம் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருந்துச்சு? ஒரு மன்னா இருந்துச்சு. அடுத்து ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்துச்சு. அடுத்து கற்பலகைகள். சரியா? இதை நம்ம புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் பார்க்கணும். என்ன உடன்படிக்கையின் வெளிச்சத்தில்? புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் பார்த்தோம்னா இந்த பெட்டிக்குள்ளே முதல்ல என்ன இருக்குன்னா ஒரு கற்பலகை இருக்கு. என்ன பலகை இருக்கு? கற்பலகை இருக்கு. இந்த கற்பலகையில் யாருடைய வார்த்தைகள் இருக்கு? பவுல் எழுதும் போது சொல்றாரு, கற்பலகையில் அல்ல, இருதயமான சதையாகிய பலகையில தேவ வார்த்தை என்ன செஞ்சிருக்கிறார் அவர். இந்த கற்பலகையினுடைய பிரதானமான வேலை என்னன்னா, பழைய உடன்படிக்கையில நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது. இதை செய்யாட்டி போட்டு தள்ளிடுவேன் உன்னை, நான் இதை பண்ணாட்டி போட்டு தள்ளிடுவேன் நான். இது நியாய தீர்ப்புக்கு ஏதுவான கற்பலகை. புதிய ஏற்பாட்டில் எப்படி இது மாறுதுன்னா, என்னைய நானே சுய பரிசோதனை செய்வதற்கும், என்னைய நானே நிதானிக்கிறதற்கும், என்னைய நானே நியாயம் தீர்க்கிறதுக்கும் இந்த இருதய பலகை உதவி செய்யுது. என்ன உதவி செய்யுது? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. முதல்ல இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் சமாச்சாரம் என்ன தெரியுமா? அடுத்தவனை கை காட்டுறதை காட்டிலோ, அடுத்தவனுக்கு பேசுறதை காட்டிலோ, என்னைய நிதானிக்கிற இருதயம். யாரை நிதானிக்கிற இருதயம்? அவங்க தப்பு, இவங்க தப்பு, அவங்க செஞ்சிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், தெய்வம் அவங்கள கை காமிக்கல. முதல்ல யாரை கை காமிக்கிறதுக்கு இந்த பலகையில எழுதுறாருன்னா, நீங்க கொஞ்சம் யோசிங்க. கற்பலகையில இருக்கும்போது அந்த கற்பலகை என்ன தெரியுமா செய்யும்? பக்கத்தில் இருக்கவனுக்கு சொல்லும், இங்க பார், என்ன சொல்லியிருக்கு பார், என்ன சொல்லியிருக்கு பார், என்ன சொல்லியிருக்கு பார். தெய்வம் சொன்னாரு, இது வெளியில இந்த ஐட்டம் இருக்கிற வரைக்கும் இவன் அடுத்தவன தான் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனால இந்த ஐட்டத்தை என்ன பண்றோம்னா, உள்ள பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உள்ள மாத்தினதுக்கு அப்புறம் இவன் அதே பழக்க வழக்கத்தில் தான் இருக்கான். அதான் ஜோக்கு. என்ன பழக்க வழக்கம்? இப்பயும் அடுத்தவனை கை காட்டுறதுக்கு நினைக்கும் போது ஏற்கனவே இருதயத்தில் எழுதினதுனால உள்ள இருக்கிற ஆள் டக்குன்னு சொல்றாரு, தம்பி கொஞ்சம் அடக்கி, பிறனை குற்றவாளி என்று தீர்க்கிற நீதானே தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியோ. பக்கத்தில் கை பிடிச்ச, தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியோ? அப்ப இந்த பலகை, முதல்ல இந்த பெட்டிக்கு உள்ள இருக்கிற பலகை, அதனுடைய விளக்கம் என்னன்னா, என்னைய நானே நியாயம் தீர்க்கணும். பக்கத்தில் கை பிடிச்சவங்க, என்னைய நானே நியாயம் தீர்க்கணும். பைபிள் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம் சந்தோஷம். ஏன் சந்தோஷம் சொல்லவா? ஒரு கற்பனைக்கு வச்சுப்போம், நியாய தீர்ப்பு நாளில் ஒரு பெரிய கியூ நிற்கிதுன்னு வைங்க. யாருக்கு முன்னாடி? தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கியூ நிற்கிது. எல்லாரும் வரிசையாக நின்று, ஆஹா சரி என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஒரே ஒரு ஐட்டம் மட்டும், ஒரே ஒரு கூட்டச்சனம் மட்டும் ஃப்ரீ பாஸில் சைடில் நடந்து போகிறாங்க. எங்க? என்ன பாஸ்? ஃப்ரீ பாஸில் சைடில் நடந்து போகிறான். இவனை பார்க்கும்போது, என்னடா இவன் மட்டும் எங்கே போடுறான்? ஏன் இவன் லைன்ல நிக்க மாட்டானோ? அவன் லைன்ல நிக்க மாட்டான். ஏன்னா அவன் இந்த பூமியில தன்னைத்தானே நிதானிச்சு அறிஞ்சவன். அவனுக்கு லைனே கிடையாது. பக்கத்துல போச்சுன்னா லைனே கிடையாது, கியூவே கிடையாது, ஸ்ட்ரைட் வாக்கிங் தான். ஏன்னா ஒரு நிமிஷமும் இந்த பலகை என்ன செஞ்சிருக்கணும்? உள்ள இருந்து, சாம் நீ மாறணும்டா, இது தப்புயா, நீ யோசிச்சது தப்பு, உன் நினைவு தப்பு, உன் பேச்சு தப்பு, இதை உள்ள இருந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கேன். இப்ப கைப்பிடிச்சல்ங்க, இப்ப கைப்பிடிங்க, சீக்கிரம் கைப்பிடிங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா பெட்டியை தூக்குனீங்க.
பெட்டியை சும்மா தூக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டானே பெட்டியை தூக்குனீங்க இல்லையே, அது தெரியாது. இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா பிரச்சனை வந்துருச்சு, பெட்டிய. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெட்டிக்குள்ள ஒண்ணு கிடக்கு. அது ஒரு கல்லாக்கும். அந்த கல்லு உங்களை தான் பேசுது. அது உங்களுக்கு புரியுதா? சரி, இப்ப பெட்டிக்குள்ள ரெண்டாவது ஐட்டம் என்ன? மன்னா. என்ன இருக்கு? சரியா? இந்த மன்னா ஐட்டம் என்னன்னா டெய்லி வாங்கின ஐட்டம். என்னது? டெய்லி இஸ்ரேல் ஜனங்கள் மேல பொழிஞ்ச மன்னா. அது அவங்களுடைய பிசிக்கல் நீடுக்கு போதுமானது. பக்கத்தில் கைப்பிடிச்சு நல்லா சாப்பிட, உடம்பு பெருக்க, நடக்க, இதுக்கு பயன்பட்டது என்னது? இந்த. ஆனா புதிய உடன்படிக்கையில இயேசு சொன்னார், நானே வானத்தில் இருந்து வந்த ஜீவ அப்பம். ஐயா, எந்த பிரசங்கம் செய்யும் போதும் யாருமே அஃபண்ட் ஆகலை, யாருமே கோச்சுக்கல. இயேசு எந்த பிரசங்கம் செஞ்சாலும் பரவாயில்லன்னு ஒரு வழக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு பிரசங்கத்தை செய்யும் போது அவ்வளவு பயிலும் டென்ஷன் ஆயிட்டான். என்ன பிரசங்கம் தெரியுமா? இயேசு சொன்னார், நானே அப்போ, அந்த அப்போ என்னுடைய மாம்சம், என்னைய பிச்சு தின்னுங்கன்னாரு. என்ன செஞ்சாரு? என்னைய பிச்சு தின்னுங்கன்ன உடனே எல்லாரும் சீஷர்கள் முதற்கொண்டு, ஆத்தாடி இது கடினமான உபதேசம், இதை யாரு? அதனுடைய அர்த்தம் என்னம்மா அப்படின்னு கேட்டா, தேவனுடைய ஆவிய சார்ந்தே வாழுகிற ஒரு வாழ்க்கை. எதை சார்ந்தே வாழுகிற வாழ்க்கை? சார் நான் ஒன்று சொல்றேன், அப்பங்கிறது, மாம்சங்கிறது சாப்பிட்டு எதுக்குள்ள போறது? எதுக்குள்ள போறது? சரீரத்திற்கு உள்ள. இயேசு சொல்றாரு, ஐயா நான் தான் அந்த ஜீவ அப்பம், என்ன நீங்க என்ன செய்யுங்க? புசிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன். நாம பல வேளைகள்லையும் என்ன மாதிரி யோசிப்போம்னா, விபச்சாரம் செஞ்சாதான் தப்பு. என்னது விபச்சாரம்? செஞ்சாதான் தப்பு, களவு பண்ணாதான் தப்பு, பொய் சாட்சி சொன்னாதான் தப்பு. தெய்வம் சொல்றாரு, எப்ப அது பழைய. புதிய உடன்படிக்கையில என் அப்பத்தை சாப்பிடுற ஆளுக்கு என்ன நடக்குதுன்னா, அவன் நினைவுக்கு என்னென்னலாம் தோணுதோ நினைவுலையே எதிர்க்கிறான்னு அர்த்தம். எதுல எதிர்க்கிறான்? பக்கத்துல கை பிடிச்சுங்க. என்னைக்காவது நினைவோட போராடி இருக்கீங்களா? யோசனையோட போராடி இருக்கீங்களா? உள்ள கசப்பு நிறைஞ்சு போய் கிடக்கு, உள்ள எரிச்சல் கசப்பு நிறைஞ்சு போய் கிடக்கு. வெளியில சோத்திரங்கா, என்னக்கா சோத்திரம், நல்லா இருக்கீங்களா? ஐயோ உங்களைத்தான் நினைச்சேன். யாரு? தெய்வம் உபவாசத்தை குறித்து பேசுறாரு, கொடுக்கறத குறிச்சும் பேசுறாரு. சரியா? அதுக்கு வீட்டில் போய், உங்களுக்கு தெரியும், வீட்டில் போய் படிங்க. என்ன அவர் சொல்றாரு? அப்பா, இந்த கண்ணு பார்க்க கொடுக்கறது நல்லதா இல்லையாம்மா? சொல்லுங்க. நல்லது இல்லையா? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது நல்ல காரியம். ஆனா ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, எப்பா நீ ஒருவேளை கொடு, ஆனா கொடுக்கும் போது மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி நீ கொடுக்கிறேன்னு வச்சுக்கோ. வெளியில இருக்கிறவன் சொல்றான், தான பிரபு. என்ன பிரபு? தான பிரபு. அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க, எப்பா அவங்க உள்ள குட்டியெல்லாம் செழிப்பா சந்தோஷமா வாழட்டும்பான்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு ரொம்ப இனிதா இருக்கும். ஆண்டவர் அதெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, மனுஷர் காண வேண்டும் என்று நீ செய்கிறாய் என்றால் இங்கே உன் பலனை அடைந்து தீர்ந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? you are not eligible to receive any reward out of heaven. எங்க இருந்து? சரி ஆண்டவரே, இங்க பலனை அடைஞ்சு தீர்ந்தேன்னு சொன்னீங்களே, என்ன பலன் அது? நான் ஒன்னையுமே வாங்கலையே. ஏன் புரியவே இல்லையக்கா? என்ன பலனை நீர் கொடுத்தீர்? நீர் சொன்னீர் இங்க பலனை அடைஞ்சிரு. என்ன பலன்? என்ன பலன்னா தம்பி, நீ கொடுக்கும் போது பக்கத்துல இருக்கிறவன் பார்த்து தான பிரபுன்னு சொன்னான் பாத்தியா, சோழி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதே கதையை அடுத்து வராரு, உபவாசிக்கும் போது வராரு. உபவாசிக்கும் போது தம்பி, உபவாசிக்கும் போது முகவாடெல்லாம் என்ன செய்யாத. சிலவங்க 3 நாள் 4 நாள் உபவாசிப்பாங்க. உபவாசிச்சுட்டு வெளியில வரும்போது எப்படி வருவாங்க சொல்லுங்க? நம்ம கேட்கவே மாட்டோம் அவங்க கிட்ட என்னன்னு. அவங்களுக்கு அது இருக்க முடியாது. உடனே என்ன செய்வாங்க, இவன் கேட்கவே மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லுவோம். நம்மளே என்னவா இருக்கு, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லுவோம். டயர்டாக இருக்குன்னா அவங்க, ஏன்க்கா என்னாச்சு, ஏன் டயர்டாக இருந்துச்சு? ஆண்டவர் 300 நாள் உபவாசம் போட சொன்னார், 3 நாளுக்கே என்ன செய்யுது? இப்போ என்ன நடக்குதுன்னா, உடனே அந்த பரவாயில்ல தண்ணி கூடயுமா குடிக்காம உபவாசம் பண்ணிங்க, எக்கா உனக்கு சோழி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம்.
என்ன முடிஞ்சிச்சு? நீங்க இனிமே போய் 3 நாள் உபவாசம் வேஸ்ட்டுக்கா. 10 நாள் உபவாசம் வேஸ்ட். எதுல சார் வேஸ்ட் ஆச்சுன்னா அவங்க காணவன். அப்படின்னா இந்த அப்பா என்ன செய்து தெரியுமா? என் நினைவை அஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கு, என் உணர்வை அஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கு. தினந்தோறும் பிழைப்புக்கு அடுத்த நான் சொல்றேன், எப்ப தேவ ஆவியானவர், வேதம் அழகா சொல்லுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சரியா? ஆவியில எளிமைன்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? blessed are those who are poor in spirit. சரியா? இதுல எப்படி இருக்கு? மூல பதத்துக்கு நேரா போய் பார்த்தோம்னா அது எப்படி இருக்குன்னா, ஆவியில் பிச்சைக்காரர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். என்னக்காரர்கள்? பிச்சைக்காரனோட வேலை என்ன சொல்லுங்க? கம்ப்யூட்டர் எடுத்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாரா? இல்லை. தினமும் தெருவுக்கு வருவார், கையேந்துவார், ஐயா ஐயா ஐயான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தேவைக்கு அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வரும்? தெய்வம் சொல்றாரு, என் ஆவியும் என் கிருபையும் புது கிருபையா தினந்தோறும் உனக்கு என்ன செய்யணும்? வரணும். அப்படி வரணும்னா நீங்க உங்க கிரியைகளை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணீங்கன்னா அந்த எண்ணம் வராது. எந்த எண்ணம் வராது? நான் பாவம் செய்யலை, டிவி பார்க்கல, வேற அவங்கள்ட்ட பேசல, கெட்ட வார்த்தை ஒன்றும் செய்யலை, அதுக்கப்புறம் நான் யாருக்கும் பொய் பேசலை, புறங்கூற, இந்த மாதிரி வெளியில தோற்றத்தில் இருக்கிற கிரியைகளை வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தாழ்மை இருதயத்தில் என்ன செய்யாது? எதை வச்சு ஜட்ஜ் பண்ணணும்னா ஜீவ அப்பன் சொல்றாரு, உன் சிந்தைய முன்னாடி வச்சுட்டோன்னு வைங்க, அவருடைய உதவியை கேட்காம இருக்க முடியாது. ஐயா அப்போ இன்னைக்கு காலையில வரல, என்ன செய்யல? இன்னைக்கு மன்னா வரல, ஐயோ ஓடுங்க உள்ள வெளியில போய், ஐயோ மன்னா வரல. ஏன்? அந்த ஆவி மட்டும் இன்னைக்கு வராட்டி நம்ம அவுட். the complete dependency of God. இப்ப கையில இப்ப பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இது தெரிஞ்சா பெட்டியை தூக்குனீங்க? இல்ல இல்ல, பக்கத்துல பசங்க இதெல்லாம் தெரிய வேண்டாம், பிரச்சனை வரட்டும், பெட்டிய இதுவும் தெரியல. மூணாவது என்ன? துளிர்த்த ஆரோனுடைய துளிர்த்த கோல். இந்த ஆரோனுடைய துளிர்த்த கோலினுடைய வெளிப்பாடு யாருன்னா அப்படியே இயேசு கிறிஸ்து தான். நம்மளுடைய புதிய பிரதான ஆசாரியன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். உயிரோடு எழுந்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து நமக்காக இரத்தத்தை சிந்தி நமக்காக பரிந்து பேசுகிற நல்ல பிரதான ஆசாரியன் யார்? இயேசு கிறிஸ்து தான். இங்க பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் இரத்தத்தை மதிக்கிறீங்க, ஆசாரியனை மதிக்கல. எதை மதிக்கல? எனக்கு புரியவே இல்லை. பக்கத்துல புரியவே இல்லை எனக்கு. ரத்தத்தை விருப்பமா எடுக்கிறீங்க, சொல்லுங்க, ரத்தத்தை விருப்பமா எடுக்கிறீங்க, சகல பாவங்களையும் நீக்குன்னு சொல்றீங்க, சுத்திகரிக்குன்னு சொல்றீங்க, பாதாளத்தை வல்லமைகளை ஜெயிச்சிருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ரத்தத்துக்கு சொந்தக்காரரை மதிக்க மாட்டீங்க. இந்த ஆசாரியன் வேற ஒரு ரத்தத்தை எடுத்துட்டு கையில வச்சுட்டு போகல, சொந்த ரத்தம். என்ன ரத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் கையில ஒரு பாத்திரத்தை வச்சு தன்னுடைய ரத்தத்தை ஊத்தி தானே என்ன செய்யறாராம்? பக்கத்துல கை பிடிச்சிருங்க. அப்ப ரத்தத்தின் வல்லமை உங்களுக்கு வேணும்னா, ரத்தத்தின் நீதி உங்களுக்கு வேணும்னா, ரத்தத்தின் ஓனரை பிடிச்சா தான் உண்டு. யாரை பிடிக்கணும்? நீங்க ஓனரை விட்டுட்டு டைரக்டா ஒரு பாவம் வந்த உடனே, ஒரு தப்பு செஞ்ச உடனே எப்படி கார் அழுக்கானோன்னு கார் செட்டுக்குள்ள போய் தண்ணி புசுக்குன்னு அடிக்குமோ, அதே போல இவங்க தப்பு செஞ்சோன்னு இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி பக்கத்துல கை வாட்டர் வாசா வச்சு நடத்துறாரு தெய்வம். You really don't wish to have a relationship with the Father. நீங்க அந்த ரத்தத்தின் சொந்தக்காரனாகிய ஆசாரியனை மதிக்கல, ஆனா அவருடைய ரத்தம் மட்டும் உங்களுக்கு என்ன செய்யணுமா? இல்லம்மா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இது தெரிஞ்சா பெட்டியை தூக்குனீங்க. அப்ப மொத்தத்துல கல்லை பத்தியும் தெரியல எனக்கு, அடுத்து மன்னாவை பத்தியும் எனக்கு தெரியல, கோலை பத்தியும் எனக்கு தெரியல, பெட்டியை பத்தி ஒண்ணுமே தெரியல, ஆனா பிரச்சனை வந்தா மட்டும் பெட்டிய. இங்க ஒரு ஜனம் என்ன செய்யுதுன்னா அதே தான் செய்யுது. பெட்டியை பத்தி ஒண்ணுமே தெரியல, பெட்டியோடு எந்த உறவும் இல்லை, ஐக்கியம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா பெலிஸ்தியர்கள் வந்த உடனே கேள்வி மட்டும் வருது, எப்படி இவர் எங்களை விட்டு கொடுக்கலாம்? பக்கத்துல கை பிடிச்சவங்க, எப்படி எங்களை விட்டு கொடுக்கலாம்?
என்ன அதிகாரத்துல தான் கேட்கீங்க? அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாங்க, எடுத்துட்டு வாங்க சார் அந்த பெட்டியை. இவங்க எதை எதிர்பார்க்கறாங்கன்னா, தேவ மகிமை வெளிப்படணும்னு. என்ன வெளிப்படணும்? தேவ மகிமை. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், உடன்படிக்கையில இருக்கிறவனுக்கு தான் மேல தேவ மகிமை. எதுக்கு மேல? உடன்படிக்கையில உட்பட்டு உள்ள வர இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்கிறவனுக்கு மேலதான் யாருடைய மகிமை தங்குகிறது. நீங்க அது புரியாம சும்மா வார்த்தையும் வசனத்தையும் வாக்கு தத்தங்களையும் கையில் எடுத்துட்டு ஏதாவது ஒரு சோதனையா டக்குன்னு ஒரு 10 வாக்கு தத்தங்களை எடுக்க வேண்டியது, கடகடன்னு என்ன செய்ய வேண்டியது, பேச வேண்டியது. அப்பயாவது பெட்டியை பற்றி தியானிப்போமான இல்ல, பெட்டி எப்படிப்பட்டதுன்னு யோசிப்போமான இல்ல, உடன்படிக்கையில இணைய நினைப்போமான இல்ல. எதுவுமே நினைக்காம பெட்டியை மட்டும் என்ன செய்ய இந்த ஜனங்கள் தூக்குறாங்க. தூக்கும் போது அடுத்த வசனம், அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். 2 பெரிய பரிசுத்தவான்கள் பக்கத்துல நிக்கிறாங்க. யாரு சொல்லுங்க? பெட்டியை தூக்கிட்டு வந்து யார் நிக்கிறா? எப்பா இப்ப அழிஞ்சுகிட்டு இருக்கிறதே யாராலதான்? சூப்பர் காம்பினேஷன் ஆக்கும் அது. ஆசாரிய விபச்சாரக்காரே பொருளாசக்காரே. பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஆசாரிய விபச்சாரக்காரே பொருளாசக்காரே. என்ன ஒரு வல்லமையான காம்பினேஷன். நான் கர்த்தருடைய பிள்ளை, விபச்சாரக்காரே. அடுத்து என்ன? பவுல் எழுதும் போது எழுதுறாரு, ஐயா இந்த கண்ணில் விபச்சாரம் மயக்கமும் பொருளாசையும் வராம பார்த்துக்கங்கிறாரு. கிளீனா அந்த 2 காரியத்தை எழுதுறாரு. விபச்சார மயக்கமும் அடுத்து பொருளாசையும். இங்க இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு தைரியமா வாக்குத்தத்தங்களை என்ன செய்றீங்க நீங்க? வரப்போற நம்ம தூக்கிடுவோம் சார், எப்படினாலும் இந்த எதிரி அடிச்சு தும்சம் கவலைய இல்ல இல்ல. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, தயவு செஞ்சு கை கூப்பி கேட்கிறேன், உங்க நிலைய உணருங்க. உங்க நிலைய உணருங்க. உங்க நிலையை உணராம தயவு செஞ்சு தேவ மகிமையை எதிர்பார்க்காதீங்க. அதுவும் எந்த சூழ்நிலைன்னு சொல்றேன், உயிருக்கு ஊசலாடுற பலருக்கும் பிரச்சனை என்னன்னு சொல்லவா? உயிருக்கு ஊசலாடுகிற நேரத்தில் தான் யாரை நம்ம தேடுறோம்? யாருடைய வாக்குத்தத்தங்களை பிடிக்கிறோம்? இல்லம்மா, நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருந்தோம்னா ஆபத்து நாள்ல என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு என்ன செய்வேன். அதே தெய்வம் தான் நீதிமொழிகள் எழுதும் போது சொல்றாரு, நீ ஆபத்து நாட்கள் என்னை நோக்கி கூப்பிடுவாய். அதுலயும் சொல்றாரு, அதிகாலையில எழும்பி, எங்க எழும்பி? அதிகாலையில எழும்பி நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்ப என்ன தெரியுமா சொல்றாரு தெய்வம்? நான் ஆகடியும் பண்ணுவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிரிப்பேன். ஒரு தானியேல் என்னாச்சு, தெய்வத்துக்கு ரொம்ப உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல. என்ன செய்கிறார் மனுஷன்? சோம் பண்ணுறார், வேற ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் செஞ்சிடல. தூக்கி எங்கே தூக்கி போடுறாங்க? இப்போ சிங்க மனுஷன் நல்ல நித்திர. பக்கத்தில் பார்த்தோன்னா நல்ல தூக்கம். ராஜாவுக்கு தான் தூக்கம் இல்லை. காலையில் இந்த மனுஷன் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு என்ன சொல்கிறார்? ராஜாவே நீர் நல்ல ஸ்லீப்பு. பக்கத்தில் பார்த்தோன்னா நல்ல ஸ்லீப்பு. ஏன் சிங்கத்துக்கு பக்கத்தில் அவ்வளவு நல்ல தூக்கம்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வெளியில ஜெபம் பண்ணா சிங்கம் பக்கத்தில் இருக்கும் போது தூக்கம் வரும். வெளியில தூங்குனா சிங்கத்துக்கு முன்னாடி போய் இயேசுவின் நாமத்தினாலே உன் பல்ல உடைக்கிறேன், கட்டை உடைக்கிறேன், துணாமிஸ் வெடித்து சதற, எல்லா ஜெபமும் அங்கத்தான். சிங்கம் சொல்லும், நீ ஜெபம் பண்ணி முடி, நான் அடிச்சுக்கிறேன். நீ பொறுமையா என்ன செய்ய? நீ என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி முடி. கட்டை உட, பல்ல உட, முடிய பிடிச்சி இழு, என்ன அது வாடி சிங்க இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ முடி, எப்பத்தான் முடிக்கிறேன்னு. உள்ள தூங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆபத்து நாளில் தூங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆபத்து நாளில் இளைப்பாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆபத்து நாளில் கர்த்தருடைய அரணான கோட்டைக்குள்ள அமைதியா சாந்தமா சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நல்லா இருக்கிற நேரத்தில் கர்த்தரை தேடுங்க. நல்லா இருக்கிற நேரத்தில் தெய்வத்தை தேடுங்க.
நான் சொல்றேன், இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் டுபாகூர்னு யார் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ஜோம் பண்ணுவாங்க, எல்லாருமே நல்லா ஜோம் பண்ணுவாங்க. அதில் இந்த கேரக்டர் சரியான டுபாகூர் சார்னு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா, பிரச்சனை நேரத்தில் உருண்டு என்ன செய்யும், அதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன ஒரு போராட்டம், என்ன ஒரு ஜெப வீராங்கனை, என்ன ஒரு போர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? ஏன் போர் செய்றீங்கன்னா, முதல்ல இருந்தே என்ன செய்யல. இப்ப தூங்க வேண்டிய நேரத்தில், சமாதானமா இருக்க வேண்டிய நேரத்தில் இயேசு அதைத்தான் செய்யறாரு. படகுல புயல் வரும்போது இந்த மனுஷன் மட்டும் என்ன செய்யறாரு? மீதி இருக்கிறதெல்லாம், எங்களை காப்பாற்ற மாட்டீரா, நீரெல்லாம் தெய்வமா, நீர் இருக்கீரா, நீர் எங்க உசுரை கொடுத்து கவலை இல்லையா, இதெல்லாம் எங்க உள்ள ஐட்டம்னா, படகுல தூங்கின, வெளியில தூங்கின. அல்லேலூயா. டிப் ஆஃப் த மொமெண்ட்ல வந்துட்டு பெட்டியை தூக்கிட்டு வாங்க சார், அந்த பெட்டி என்ன செய்துன்னு பாப்போம். என்ன செஞ்சுச்சுன்னா, அடுத்த வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லோரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதாங்க ரொம்ப ஈஸி. கர்த்தருடைய பெட்டி உள்ள வந்த உடனே இந்த ஜனம் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கத்தி குமிக்கிறாங்க. ஆர்ப்பரிப்பு தாங்க முடியல. ஆர்ப்பரிப்புல இப்ப பூமி என்ன செய்தான்? அதிருது. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, என்ன அதிர்ந்தாலும் சரி, போட வேண்டியவன் போட்டுட்டு தான் போவான். என்ன நீங்க வெளித்தோட்டத்தில் என்ன செஞ்சாலும் சரி. இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா பிரச்சனை என்னன்னு சொல்றேன், பெட்டியை பத்தி சுத்தமா ஆராய்ச்சி பண்ணாம, பெட்டியோட உடன்படிக்கையில் இல்லாம, பெட்டியோட எந்த இணைப்பும் இல்லாத இருக்கிற ஆளு தான் கத்தி குமிக்கிறான். என்னம்மா, என்னது? ஆண்டவருக்காக ஒரு ஓ சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஆண்டவருக்காக ஆன்னு கத்துங்க. என்ன நடக்கும் நானும் பார்க்கேன். இது என்ன ஒரு மாயாஜாலம்னா, தெய்வம் வந்தது போல ஒரு பிம்பத்தை காட்டுறதுக்கு இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? நான் சொல்றேன் ஐயா, பிம்பம் காட்டுறதுனால பெலிஸ்தியன் விட்டுட்டு போயிடுறது இல்லை. பக்கத்தில் கைப்பிடிச்சிருங்க. பிம்பம் காட்டுறதுனால பெலிஸ்தியன் விட்டு போறதில்ல. தெய்வம் வந்தாத்தான் நடக்கும். அல்லேலூயா. நான் அதனால தான் இமோஷன் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருவேன். இமோஷன் ஆகி இந்த ஆராதனையில் எல்லாரும் கதறி அழுது கண்ணீர் விட்டு அழுவீங்க. நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க கூடாது. நான் வெளியிலேருந்து என்ன யோசிப்பேன்னா, இந்த கண்ணீர் உண்மையாகவே தேவ பிரசன்னத்தினால வருதா, இல்லை செத்து போன கிழவியை நினச்சி? வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கையை தட்டி பாட முடியாது இந்த ஐயாக்கு. இங்க 12 மணி நேரம். எனக்கு அதுவும் பிரசங்க நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சில ஆள் அந்த 10 செகண்ட் கூட ஆமென் ஹோய் ஆல் நான் பார்ப்பேன். ஐயா, நான் உங்களை வீட்டில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். I really want to see you at home. Whether you worship the God with the same spirit or not. வீட்டில் உட்கார்ந்து நீங்க ஆடுறீங்க, பாடுறீங்க, ஆராதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா தொடர்ந்து செய்யுங்க. இங்கேயும் வந்து ஆராதிங்க, துதிங்க, ஆடுங்க, பாடுங்க, எல்லாம் செய்யுங்க. வீட்டில் 5 நிமிஷம் ஓரத்தில் உட்கார முடியல. இங்க 12 மணி நேரம் கர்த்தர் நாமம் என். எப்படி இங்க மட்டும் வருது? பக்கத்தில் கட்ட. இதுக்கு பேரு தான், சொல்லுங்க, இதுக்கு பேரு தான் கூட்ட வைபு. என்ன வைபு? கூட்ட வைபு. தனியில வரவில்லை அந்த வைபு. எங்க வருது? இதுக்கு பேர் பரவசம். இதுக்கு பேர் ஆராதனை இல்ல. ஆராதனைக்கு என்ன சார் ஆராதனைக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டா, உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்புக்கொடு. சிம்பிளா இருக்குக்கா. நீங்க ஒன்றும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணும்னு அவசியமே இல்லை. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, உள்ள வந்தோன்னா பூமி அதிர்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க? ஐயோ, பக்கத்தில் கை பிடிச்சுங்க. ஏக்கா, நீங்க வாயை திறந்து பாடும்போது கூட சொல்லுங்க, வாயை திறந்து கத்தும் போது, ஓசன்னான்னு சொல்லும் போது, ஆண்டவரேன்னு சொல்லும் போது, நீர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லும் போது, கொஞ்சம் கூடயுமா இருதயத்துல குத்தல.
நம்ம ஆளு உடனே என்னைய மாதிரி ஆளுகளை சொல்கிறேன், நம்ம ஆளுங்களும் பார்ப்பாங்க, சரி எல்லாம் டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி வைப் இல்லாமல் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு வார்த்தையை விடுவோம். என்ன வார்த்தையை தெரியுமா? நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி தெய்வத்தை ஆராதிக்க ஆரம்பிங்க. அதான் முடியலல்ல. என்னது? நீங்கள் என்ன எப்படி இருந்தாலும் சரிப்பா, நான் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் அப்படியே மேலே நின்று பார்ப்போம், வைப்பு சரியில்லாமல் இருக்குது, இங்கே ஒரு மாதிரி பரவசம் இல்லை, சத்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த வேர்டு என்ன வரும் நான் வாயிலிருந்து? நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி நினைக்காம யாரை கத்த ஆரம்பிச்சிரு? துதியின் ஆடை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துதியின் ஆடை. அதுக்கு பேர் என்ன? துதியின் ஆடை. அந்த ஆடை வந்தா தான் என்ன வரும்? என்ன வரும்? துதி வரும். ட்ரெஸ் இல்லாம என்ன சத்தம் போட்டாலும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த துதிங்கிற அபிஷேகம் மேல இல்லாம என்ன வராது? துதி அது வெறும் பாட்டா தான் இருக்கும். அதனால தான் தெய்வம் சொல்றாரு, இந்த ஜனங்கள் உதட்டினால என்ன சேர்றாங்க, ஆனா இவங்க இருதயமோ. ஆண்டவர் சொல்ல, இவங்க எங்கிட்ட சேரலன்னு சொல்லல, சேர்றாங்க. எப்படி சேர்றாங்க? சேரலன்னு சொன்னா பரவாயில்ல, பரவாயில்ல, கரெக்டா சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். நீங்க சேர்றீங்களா? எப்படி சேர்றீங்க? உதட்டுல சேர்றீங்க. அதை வச்சு ஒரு பிரயோஜனமும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பாடுற ஒரு பாட்டும் உச்சரிக்கிற ஒரு வார்த்தையும் இருதயத்துக்குள்ள குத்தி சீரமைச்சு அதை சரி செஞ்சு தேவ சந்தோஷம் நிரப்பி தேவ சமாதானம் நிரப்பி வாயிலிருந்து பாட்டா வரணும். அல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. மேல இருந்து ஆண்டவர் சொன்னார், புழுகாத தம்பி, என்ன செய்யாத சொல்லுவாரா இல்லையா? உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஆண்டவர் சொன்னார், தம்பி போதுண்டே. ஏன்னா இதுக்கும் இருதயத்துக்கு என்ன செய்யல, ஒட்டல. நீங்க என்ன கத்துனாலும் சரி, என்ன பிம்பம் காமிச்சாலும் சரி, உங்க பெலிஸ்தியன் உங்களுக்கு முன்னாடி தான் நிற்கும். அல்லேலூயா. அப்ப என்ன சார் செய்யலாம்? அடுத்த வசனம், அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது. இப்ப எதிரி டீம் கேக்குது. எந்த டீம்? எதிரி டீம் கேக்குது. எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். இப்போ முதல்லலாம் கர்த்தருடைய பெட்டி உள்ள வருது அப்படின்னா இவங்களுக்கு எப்படி சிக்னல் கிடைக்குதுன்னு சொல்றேன். யாருக்கு? இந்த பெலிஸ்தியர்களுக்கு எப்படி சிக்னல் போகுதுன்னா, அங்க ஒரு பெரிய தேவ வல்லமையோ தேவ மகிமையோ தேவ பிரசன்னமோ இல்ல வேற எந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியமோ ஒண்ணுமே என்ன செய்யல சொல்லுங்க. ஒண்ணுமே பக்கத்துல பார்த்தா ஒண்ணுமே நடக்கல, ஒரு மாற்றம் வரல, ஒரு மறுரூபமாகல, ஒரு நன்மையான காரியமும் நடக்கல. ஆனா பெலிஸ்தியனுக்கு தெரிஞ்சிருச்சு யாருடைய பெட்டி வந்துருச்சு. எப்படி சார் அப்படின்னு கேட்டா, கத்தியே காமிச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒரு காலத்தில் தேவ பிள்ளைங்க நம்ம ஊரில் தேவ மகிமை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, தேவன் வந்துட்டாருங்கிறத எப்படி சாமிச்சாங்கன்னா, தங்க வாழ்க்கையில், தங்களுடைய கிரியைகளில், தங்களுடைய நடத்தைகளில், அன்பு செய்கிறதுல, தானம் பண்ணுகிறதுல, தனக்கென்று வாழாம பிறருக்கென்று வாழுகிறதுல இப்படி காமிச்சு உள்ள இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் பெட்டி வந்துருச்சுன்னு காமிச்சாங்க. இப்ப நியூ ட்ரெண்ட். என்னது? இப்ப நம்ம ஆளுங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? கத்துவாங்க. என்ன செய்வாங்க? முதல்ல என்ன தெரியுமா பேர் இருந்துச்சு? நல்லவங்க சார். என்னது? நல்லவங்க சார். இவங்க பொய் பேச மாட்டாங்க சார். இவங்க நல்ல நல்ல அவங்களுடைய நடத்தை, அவங்க பேச்செல்லாம் அப்படி இருக்கும் சார். ஏன் சார்? அவங்க கிறிஸ்தவங்க சார். இப்ப சார் இவங்க கிறிஸ்தவங்க சார். எப்படி கத்திக்கிட்டே இருப்பாங்க சார், விடாம கத்துவாங்க சார். எதுக்கு கத்துறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது சார். இங்க கத்துவாங்க சார், வெளியிலே வந்து கத்துறாங்க சார். எங்க? இங்கேயும் கத்துறாங்க சார். ஸ்பீக்கர் போட்டு சார், இங்கேயும் கத்திட்டு வெளியிலே வந்து நடு ரோட்ல. இவங்களுக்கு பேர் என்ன சார்? கிறிஸ்தவம். காமிக்கிற ஒரு விதம் இருக்கு. பெட்டி உள்ள வருதுன்னா அதை காமிக்கிற ஒரு விதம் இருக்கு. அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்த வசனம்,
தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. இப்போ சூப்பரான ஒரு வார்த்தை இங்க எழுதுறார். எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. ஹிஸ்டரி தெரியுது எல்லாருக்கும். பக்கத்துல கை பிடிச்சாலும் ஹிஸ்டரி தெரியுது. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்தியா எப்படி ரட்சிக்கப்பட்டுச்சுன்னு அடுத்த மதத்தினர்களுக்கும் அடுத்த மக்களுக்கும் என்ன செய்யுது? இவங்க எகிப்தியனை அடிச்சிட்டு வந்த ஆளாச்சே. கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். எதற்கு? ஓங்கி கைகளை தட்ட. கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். எதற்கு? அந்நிய பாஷையில் பேச. கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். எதற்கு? உருண்டு 2 பாயை கிழிக்க. இப்படியாம வசனம் சொல்லுது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, கட்டுண்டவர்களை கட்டுகளில் இருந்து விடுதலையாக்க. இந்த ஜனத்துக்கு தெரியுது, இந்த தெய்வம் எகிப்துல இருந்து விடுதலையாக்கினவராச்சே. பழசெல்லாம் எடுத்து பார்க்கணும். எப்படி ரட்சிக்கப்பட்டோம், இந்திய தேசம் எப்படி தெய்வத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, உங்களை என்னையும் போல இருக்கிற தேவ மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வந்து கிறிஸ்துவை பெட்டிய அறிந்தவர்களாய் சுமந்து கொண்டு வந்தார்கள். சார் இதுதான் சார் தெய்வம், இவர் தான் சார் தெய்வம். இந்த தெய்வம் அன்பு நிறைஞ்சவர் ஐயா, இவர் சுபாவங்களை மாற்றுகிறவர் ஐயா, விடுதலையாக்குகிறவர் ஐயா, சிறைப்பட்டவர்களை விடுதலை. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஆர்ப்பரிப்பு இருக்கு, விடுதலை இல்லை. என்ன இருக்கு? ஆர்ப்பரிப்பு இருக்கு, விடுதலை இல்லை. பிரச்சனை என்னன்னா, ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் ஆர்ப்பரிப்பீங்கன்னு இல்லை, விடுவிப்பார். என்ன பண்ணுவார்? தேவ ஆவியானவர் உள்ள வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, கைகளை தட்டி உற்சாக சத்தத்தோடு, அது இல்லை, விடுதலை ஆவீர்கள். அந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலைன்னு பைபிள் சொல்லுதுன்னா, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் பாதி இல்லை, காவாசி இல்லை, அறவாசி இல்லை, முழுசா உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே என்ன செய்தீர்கள்? இதுதான் செஞ்சிச்சு. இதுதான் தெய்வத்தினுடைய மகிமை செய்யும். இதத்தான் தெய்வத்தினுடைய வல்லமை செய்யும். இன்னைக்கு இது செய்யாம மீதி எல்லாம் நடக்குது. இது எல்லாம் நடக்குது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், கொஞ்சம் நம்ம இதை ஓப்பன் ஹார்ட்டோட பேசுவோம். சரியா? ஓப்பன் ஹார்ட்டோட பேசுவோம். பெந்தெக்கோஸ்தே நாள்ல தேவனுடைய ஆவியானவர் இறங்கின பொழுது அவங்க என்ன செய்தாங்க? அந்நிய பாஷைகளில் பேசி, நவமான பாஷைகளை பேசி, அங்கே பெரிய சலசலப்பும் சத்தமும் கைகளை தட்டி உருள்றது எல்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 120 பேர், பயங்கர கேயோஸ், பயங்கர சத்தம் நடக்கு. ஆனால் இயேசு பரமேறுகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தாரா? நீங்கள் போய், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், நீங்கள் போய் என்ன செய்யுங்க? எருசலேமில் என்ன பண்ணுங்க? காத்துருங்க. அது மட்டும் தான் சொன்னாரே தவிர, நான் வந்தால் என்ன நடக்கும்னு எதையுமே ஒரு ஹிண்ட் என்ன செய்யல ஆவியானவர் கொடுக்கல. தெய்வம் ஒரு ஹிண்ட்டும் கொடுக்கல. ஆனா பெந்தெக்கோஸ்தே நாள்ல இறங்கின பொழுதோ, தேவ பலன் அவங்களை பெற்ற பொழுதோ, அவங்களை கர்த்தர் அவங்க சாட்சியாய் வாழும்படி கர்த்தர் அவங்களை எக்யூப் பண்ணும் பொழுதோ, அந்த அனுபவம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பயங்கர ஒரு பரபரப்பான அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் அவங்களை என்ன செஞ்சுட்டு போனார்னா, எடுத்துட்டு சார் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2000 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு? 2025 வருஷம் கழிச்சு இதே பகுதியை நான் பைபிளில் படிக்கிறேன். என்ன பகுதியை சொல்லுங்க? இந்த பைபிளில் இந்த பகுதியை படிக்கிறேன். இது டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னவாயிருச்சு? இது டாக்குமெண்ட் ஆயிடுச்சு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போது இப்போ நான் அதை படிக்கிறேங்க. அப்போஸ்தலர் 2ஆம் நடவடிக்கைகள் எடுத்து படிக்கிறேன். படிக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் மேலே வந்தாராம். வந்தபோது அந்நிய பாஷைகளில் பேசி, நவமான பாஷைகளில் பேசி, சத்தம், கூச்சல், கைத்தட்டி எல்லாமே இருந்துச்சா. இதை படிக்கிறேன் சார். படித்த உடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, தேவ ஆவியானவர் வந்து நடக்க வேண்டிய காரியத்தை வராமையே, பக்கத்தில் பார்த்துருங்க, வராமையே தேவ ஆவியானவர் வந்து நடக்க வேண்டிய காரியத்தை நான் இப்போ என்ன செய்கிறேன்னா,
நானே ஒரு கிரியேஷனுக்குள்ள கொண்டு போய் யாரு வந்ததா உங்களை காமிக்கிறேன். பக்கத்துல கைப்பிடுங்க. சூப்பர். அதுக்கு பிரதானமான எங்களுக்கு உதவி செய்யறது யார் தெரியுமா? தம்பி மாதிரி ஆளுதான். தங்கடு 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 தங்கடுனா ஏறு போது மேல அப்படியே நிக்குது. இல்லாட்டினா வாலிம கூட்டுனா ஏறாரு, வாலிம இறக்குனா இறங்குறாரு, ஆஃப் பண்ணா வெளியில போயிடுறாரு. நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம். யாரை பத்தி பேசுறேன் தெரியுமா? இந்த ஜீவியத்தை காத்து சுத்திகரித்து உன்னதமான வாழ்க்கைக்கு நேரா நடத்துகிற ஒரிஜினல் பீஸை பத்தி பேசுறேன். இன்னைக்கு இந்த ஒரிஜினல் பீஸ் இல்லாம டூப்ளிகேட்டை உள்ள வாங்கிக்கிட்டு இமோஷனலா சுத்துறதுனால தான் நிக்க முடியல சார். தெய்வத்துக்காக இன்னும் நிக்க முடியல, நிலைவரமான ஒரு ஆவிக்குள்ள வர முடியல, ரெகுலரான ஒரு பிரேயர் லைஃபுக்குள்ள வர முடியல, கர்த்தருக்காக சாட்சியா 2 நாள் நிக்க முடியுது, 3 நாள் நிக்க முடியல. ஏன் அப்படின்னா வாங்கின சரக்கு எப்படி இல்ல? ஒரிஜினல் இல்ல. பக்கத்துல கப்பிச்சல் சரக்கு ஒரிஜினல் இல்லக்கா, இது பீட்டில் வந்த சரக்காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்படி தேவ மகிமை உள்ள வருதுன்னு கவனிங்க. ஒன்னே ஒன்னதான் தேவ ஆவியானவர் சொன்னார், காத்திருங்க ஐயா. Just wait upon his feet and he will come and strengthen you. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? காத்திருக்கிறதா எங்களுக்கு சங்கடம். பக்கத்துல கைப்பிடிச்சோம், காத்திருக்கிறதா சங்கடம். இந்த மாதிரி பரபரப்பா போறது எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. Discern things. I beg you. உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன். இதை நீங்க சிரிக்கிறீங்க, நான் சொல்றேன். இவர் தான் அச்சாணி. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி. இவருடைய பவர் வேற, இவருடைய வல்லமை வேற, இவருடைய திறமை வேற, இவருடைய ஆற்றல் வேற. இந்த ஆற்றலை நீங்களும் நானும் பெறக்கூடாம போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சில நூதனமான காரியத்தை பிசாசு நுழைச்சு வச்சிருக்கிறான். ஆர்ப்பரி. என்ன நடக்க போகுது? ஆர்ப்பரிக்கிறது தப்புன்னு சொல்லல, அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து பலப்படுத்தினதுக்கான அவுட்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் இல்லையா, இவர் இப்போ பவுல் அடிகளார் என்ன செய்கிறாரு? பேய் விரட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறாரு? சரியா, பேய் விரட்டுறாரு பவுல். விரட்ட உடனே அங்கே ஒரு பெரிய பிஷப்போட 7 பிள்ளைங்க. யார்? ஒரு 7 பிள்ளைங்க வராங்க. வந்துட்டு பவுல்கிட்ட சொல்கிறாங்க, யோ பவுலே, ஏன்னா நீர் மட்டும்தான் பேய் விரட்டு வீரா? எங்கள் அப்பா யார் தெரியுமில்ல, பெரிய பிஷப் ஆக்குங்கிறாங்க. யார்? இவங்க 7 பேர். உடனே அவர் ரொம்ப ஜென்டிலா, சரிங்க நீங்கள் வாட்டுக்கு பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க வந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வீட்டில் போய் படிங்க தான், இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்தார்கள். என்ன செஞ்சார்கள்? எனக்கு அது ரொம்ப நாள் நெஞ்சுக்குள்ள போட்டு நறுன்னு குத்திக்கிட்டே இருந்துச்சு. எதை சொல்றதுக்கு துணிந்தார்கள்? சொல்லிட்டு பவுலை போலவே, பக்கத்தில் போய் சொல்லுங்க, பவுலை போலவே. ஏக்கா நீங்கள் பாஸ்டர் மாதிரி என்ன வேணாலும் நடிக்கலாம். யார் மாதிரி? பாஸ்டர் பேசுறது போல, அவர் செய்கிறது போல, இவர் செய்கிறது போல. இன்னைக்கெல்லாம் நிறைய காப்பீஸை நீங்கள் பார்க்கலாம். டிஜேஸ் அங்கிள் இறந்து போயிட்டாரு, 100 டிஜேஸை நான் என்ன கேட்குறேன். கண்ணை மூடி கேட்டா யார் கேட்குற மாதிரியே இருக்கு. மோகன்சி அங்கிள் அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவரை மாதிரியே பேசுகிற ஒரு 200 பேர் எனக்கு தெரியும். அன்பு அப்படியே என்ன காதை மூடிட்டு கேட்டா அப்படியே. இங்க பவுல் மாதிரியே விரட்டுறதுக்கு முயற்சி செய்றாங்க. யாரு? இந்த 7 பேரும். இயேசுவின் நாமத்தினால ஏ பிசாசே அப்படிங்கிறாங்க. உடனே அவ்வளவு நேரம் பேய் பவுல் விரட்டும் போது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஆடுது. என்ன செய்யுது? ஆடு கிருன்னு. இவங்க சொன்ன உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. யாரு சொல்லுங்க? இவங்க சூப்பர் பவர் வந்துட்டாங்கல்ல, ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ரிலாக்ஸ் ஆகி சொல்லிச்சு, இருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, முதல்ல தண்ணி கொஞ்சம் குடிங்க, குடிச்சிட்டு பொறுமையாக செய்யுங்க எதுனாலும் சொல்லிட்டு கேட்குது பேய், சார் எனக்கு பவுலையும் தெரியும், என்ன இயேசுவையும் தெரியும், நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்கன்னு கேட்க. என்னது? இப்போ பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எதை வேணாலும் டூப்ளிகேட் பண்ணலாம், ஆவியானவரை டூப்ளிகேட் பண்ணவே முடியாது. நோ சார், நோ சார், ஆவியானவரை யூ கேனாட் மேக் ஹிம் எ டூப்ளிகேட். நோ சார். அது நீங்க டூப்ளிகேட் பண்ணி மனுஷனை நம்ப வச்சிடலாம், யாரை நம்ப வைக்க முடியாது. பக்கத்தில் இப்போ கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஏக்கா
என்னை என் புருஷன் மதிக்கலை, என் மனைவி மதிக்கலை, என் சொந்தக்காரெல்லாம் மதிக்கலை, இப்படியெல்லாம் கவலைப்படாதீங்கக்கா. கேவலம் பேயே நம்மளை மதிக்க மாட்டேங்கி. யாரும் மதிக்க மாட்டேங்கி. பேயே நம்மளை மதிக்காத போது பாவம் மனுஷன் மதிச்சா என்ன? பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட பேசுறார். அவர் வந்தா உங்களுக்கு தெரியும். அவர் வந்தா நீங்க பலன் அடைவீங்க. அவர் வந்தா நீங்க சாட்சிகளாய் மாறுவீங்க. அவர் வந்தா தைரியசாலியா மாறுவீங்க. சார் 3 வருஷம் ட்ரைனிங் சார். யாருக்கு தெரியுமா? பேதுருக்கு. யார் பிரசங்கியார் தெரியுமா? உலகத்தினுடைய நம்பர் 1 பிரசங்கியார் யாரு? இயேசு. 3 வருஷம் பிரசங்கம் கேட்டு டாக்டர்னு தியாலஜி, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை எல்லாம் கரைச்சு குடிச்சாலும் பேசுறதுக்கு என்ன இல்லை? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. சில நேரத்தில் அறிவுல வேதத்தில் இருக்கிற காரியத்தை அறிவுல பெற்றுக்கொள்ளலாம். ஆனா பெற்றுக்கொண்டதை டெலிவர் பண்றதுக்கு, அவருடைய சித்தத்தின்படி டெலிவர் பண்றதுக்கு அவர் வேணும். அல்லேலூயா. எனக்கு அவங்க கிட்ட போய் சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அப்படின்னா என்ன பிரச்சனை உள்ள? சத்தியம் தெரியாம இல்ல, சத்தியம் தெரியுது, என்ன பலன் இல்ல. ரைட். அதை வச்ச கண்டுபிடிச்சோம் நம்ம டூப்ளிகேட்டா. பாட்டு பாடுறத வச்சு நீங்க உங்களை நீங்களே டிசைன் பண்ணிக்காதீங்க. ஒரு ஆள் இப்படி தூரத்துல வராங்கன்னா, அண்ணே ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்றதுக்கு வாய் முடியலாட்டி உள்ள என்ன பலன் இல்லை. அவ்வளோதான். பெருசாலாம் நீங்கள் கணக்கு போட்டுக்கவே வேண்டாம். நீங்கள் போட்டு அது தேவ பலன்னா இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படிலாம் இருக்கு. வெளியில் போனவனே யாராக இருந்தாலும் டக்குன்னு பார்த்து, அண்ணே உங்களை ஏசு நேசிக்கிறாருன்னே எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணு. அந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னா அவர் கொடுக்கறது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? ஒரு கிராமத்துக்காக ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே இந்த கிராமத்தை எப்படியா ரச்சித்தரலும் ஜோம் பண்ணுவோம். ஆனால் ஒரே ஒரு ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக 7 அடிக்கு கையில் சங்கிலிங்கெல்லாம் போட்டு நிற்பார். அவரை பார்த்து நமக்கு உள்ள என்ன செய்யும்? இப்போ படன்னு இருக்கும். இப்போ ஜெபம் எப்படி மாறும்னு சொல்கிறேன். அதான் இருக்கிறதுலே ஜோக்கு. ஆண்டவரே இந்த ஒரு வயலை மட்டும் தூக்கிட்டு இருந்து வையும். இந்த ஒரு வயலை மட்டும் தூக்கிட்டீர்னா மொத்த கிராமத்தையும் உமக்காக நான் என்ன செய்திருவேன்? ஆதாயப்படுத்துற தெய்வம் சொல்ல லூசு. ஒன் டார்கெட்டே அவன் தான். ஒன் டார்கெட்டே அந்த முரட்டு பீஸ் தான். நீ என்ன சொல்ற? அவனை மட்டும். தேவ ஆவியானவர் வரும்பொழுது தெரியும். சாட்சியா இருப்பீர்கள். பேசுறதற்கும் சொல்றதற்கும் ஆண்டவரை பத்தி உச்சரிக்கிறதற்கும் எங்க இருந்து தான் அந்த தைரியம் உங்களுக்கு வரும்னு தெரியாது. ஆனா வரும். அதனால தான் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள்கிட்ட சொல்லும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்றாரு, பயப்படாம பேசு. என்ன பண்ண? பயப்படாம பேசு. சத்தியம் அறிகிறதுக்கு பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க, சத்தியம் அறிகிறதுக்கு உங்க அறிவை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஆனா சத்தியம் பேசுறதுக்கு, சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு தேவ வல்லமை அவசியம். அல்லேலூயா. 3 வருஷம் சூப்பரா பிரசங்கம் கேட்டேன் சார். தேவ ஆவியே இல்லாம. என்ன இல்லாம? தேவ ஆவியே இல்லாமல் நல்ல பிரசங்கம் கேட்டேன் சார். 3 வருஷம் நல்ல தேவ ஞானத்தில் அவர் சொல்ல அப்படியா எல்லாத்தையும் கேட்டேன், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணேன், எல்லாம் செஞ்சேன். மண்டைக்குள்ள இருக்கு, ஆனால் உள்ள என்ன இல்லை? சொன்ன காரியத்தை சொல்லுங்கக்கா. அதை முடியாது. இல்லை என்ன இல்லை? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சிருப்பாரு. செஞ்ச உடனே அதை சாட்சி சொல்லுங்கன்னா எங்க வந்து சொல்லுவீங்க? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த நாள் வருவோம். கடன் பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் உங்களை தீர்த்திருக்காருன்னா நேரம் எங்கே வருவீங்க? சர்ச்சுக்கு வருவீங்க. ரொம்ப பாதுகாப்பான இடம். பக்கத்தில் பச்சை ரொம்ப பாதுகாப்பான இடம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நேராக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்தார், அவருக்கே மகிமை உண்டாவதாக. அவ்வளோதான். ஏன்னா இங்கே தான் ஒரு வயலை அடிக்க மாட்டான், ஒரு வயலையும் திட்ட மாட்டான், ஒரு வயலை அஃபன் பண்ண மாட்டான். இதுவே பஸ்ஸில் எங்கேயாவது போயிட்டு இருப்பீங்க, பக்கத்தில் ஒருத்தர் சோகமாக இருப்பார். ஏன்னே சோகமாக இருக்கீங்க? கடன் பிரச்சனை. அந்த நேரத்தில் என்ன வராது? என்ன வராது? கடன் பிரச்சனையானே? சரிண்ணே, டிக்கெட் வாங்கிட்டீங்களா? ஏன் அங்க வாய் வரல தெரியுமா? உள்ள என்னல்ல? இது பரவசம் மட்டும் தான். பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. பரவசம் மட்டும் சொல்ல முடியாது இல்லை எங்களால. ஏன்னா உள்ள என்னல்ல? சொல்லிட்டு அடுத்த வசனம். பெலிஸ்தரே
திடங்கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்ப எல்லாரும் தெய்வ வல்லமை, தெய்வ மகிமை அப்படிலாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மிரண்டுகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார்னா, இந்த ஆண்டவர் தெய்வம் வல்லமை உள்ளவர் தான். யாரு? இஸ்ரேல் தெய்வத்தினுடைய ஆண்டவர் ரொம்ப வல்லமை உள்ளவர். இவர் எகிப்தியர்களை அடித்தவர், காடைகளையும் மன்னாவையும் கொடுத்து செங்கடலெல்லாம் பொளந்து, அவருடைய வல்லமையே தனி. ஆனா பெலிஸ்தியனுக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இந்த தெய்வம் நம்ம தெய்வம் மாதிரி நினைச்ச மாதிரி ஆற்ற தெய்வம் இல்ல, இவர் உடன்படிக்கையின் தேவன். என்ன தெய்வன்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசு தெய்வத்தை பார்த்து பயப்படதான் செய்யறான், அவரை பார்த்து நடுங்க தான் செய்யறான். ஆனா உங்களை பார்த்து இல்ல. ஏன்னா உள்ள என்ன இல்ல? உடன்படிக்கை. இஸ்ரேல் ஜனங்களை விட அறிவாளி யாருன்னா பெலிஸ்தியன். இவனுங்களுக்கு கூட இதுல உறவு இருந்தா தான் அந்த பெட்டியை தூக்கணும்னு அறிவே இல்ல. பெலிஸ்தியனுக்கு தெரியுது, ஏய் இந்த பெட்டி நீ நினைக்கிற மாதிரி வேலை செய்யற பெட்டி இல்ல, இந்த பெட்டியோடு உடன்படிக்கை இருந்தா தான் அந்த பெட்டி என்ன செய்யும். இது யாருக்கு தெரியும் தெரியுமா? எதிரிக்கு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஏக்கா 30 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு. நமக்கு தெரியல, ஆனா அவனுக்கு தெரியுது. அதனால அவன் என்ன தெரியுமா சொல்றான்? நீ வேற அந்த அக்கா கை தட்டுறதை வச்சு இந்த அந்நிய பாஷையில பேசுற வச்சு ஏமாந்துராத, சும்மா போட்டு தள்ளிடலாம். கான்பிடண்டா வரான். புருஷர்களா இருங்கள். இவங்க அடிமையா இருக்கிறதுக்கே காரணம் என்ன தெரியுமா? இவங்க தூக்கிட்டு வந்த பெட்டியோட இவங்களுக்கு என்ன இல்ல. அதனால தான் இவன் அடிமையா இருக்கான்னு பெலிஸ்தியனுக்கு தெரியுது. உங்களுக்கு பிசாசு நிறைய நேரத்தில் உங்களை சுயக்கிரியைகள் அப்பப்ப தள்ளி உங்க இருதயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். கொஞ்சம் காணிக்க, கொஞ்சம் ஆராதனை, கொஞ்சம் பாட்டு, கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் வேத வாசிப்பு, இப்படி சில காரியங்களை கொடுத்து உங்க இருதயத்தை அப்படி மெதமா சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இந்த கிரியைகளினால மகிமை மேல வர்றதில்லை, இவனுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உடன்படிக்கையினால தான் மகிமை வருதுன்னு. அதனால தான் இயேசு சொன்னார், நான் செடி நீங்க கொடி, நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். சொல்லிட்டு சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், ராஜா நான் பெட்டியை தூக்கிட்டு போறதுனால இல்ல, தெய்வம் வேணும். அதான் ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், லியோனார்ட் ராவன்ஹில்னு ஒரு தேவ மனுஷன், பிரிட்டிஷ்காரர். அவர் சொல்லுவாரு, நம்ம எல்லாருக்கும் தேவ வார்த்தை தெரியுது. என்ன தெரியுது? ஆனா அந்த வார்த்தையினுடைய தேவனை தெரியல. என்ன தெரியல? என்னை ரொம்ப நாள் எனக்கு அந்த வார்த்தை ஊழியம் செஞ்சிருக்கு. உனக்கு தேவ வார்த்தை தெரியுது, ஆனா அந்த வார்த்தையினுடைய தேவனை பிசாசுக்கு தெரியுதுமா. இவன் ஐக்கியத்தில் இருக்கானா இல்லையான்னு அவன் வேற எதையும் மைண்ட் பண்ணல, ஐக்கியம் மட்டும்தான். மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து என்ன செய்தான்? கதறது. சரியா? இந்த ஆவிக்கு, இந்த மாம்சீக லங்ஸோடைய வேலை என்னன்னா, எப்ப பார்த்தாலும் காத்துக்காக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? ஏங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தயவு என்னன்னா, அவனுக்கு ஒரு லங்ஸ் இருக்கான். இந்த லங்ஸ் என்ன செய்யுதுன்னா, எப்ப பார்த்தாலும் தேவ அன்புக்காக ஏங்கிக்கிட்டே என்ன செய்யுது? என்னைக்காவது பக்கத்தில் கைப்பிடிச்சிங்க, என்னைக்காவது இந்த தாவீது சொல்றாரு, வாஞ்சிக்கு தான் கதறுதான். ஏதாவது புரியுதா? ஆண்டவரே அப்படி ஏதாவது தோணுதாக்கா? ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே அப்படி ஏதாவது செய்தா? அப்ப அவருக்கு இருக்கிறது என்ன, எனக்கு இருக்கிறது என்ன? அவர் இருதயத்துக்கு ஏதோ செய்யுதாங்க, வாஞ்சிக்குதான், அப்படியே கதறுதான். நம்மளுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. பிரச்சனை வந்தா பதற மட்டும்தான் என்ன செய்யுது? கதறலாம். உறவு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெட்டியை தூக்குறதுக்கு முன்னாடி உறவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உறவு இல்லாட்டி எந்த பிசாசும் பெட்டிக்கு பயப்படுறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏன் அப்படின்னு சொன்னா, தெய்வத்துக்கிட்டயே பேய் என்னதான் பேசுறான்னா வசனம். எழுதி இருக்கிறதே, பக்கத்தில் பார்த்துங்க, எழுதி இருக்கிறதே. நம்மளை விட பெரிய ஸ்காலர் யாரு? பெரிய தியாலஜியன் யாரு? பிசாசு. எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. சார் உங்களுக்கு பிரயோஜனம் படிச்சா இல்ல. ஏன்னா இந்த வார்த்தைக்கு ஜீவன் எங்க இருந்து வருதுன்னா உறவுல இருந்து. இந்த கொடி எப்ப கனி கொடுக்குதுன்னா செடியில இருந்து வருது. அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்த வசனம். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். ஐயா, இவ்வளவு பிம்பம் பண்ணி முடிவென்ன? அழிச்சிட்டான். பக்கத்துல பாசம், இவ்வளவு பிம்பம் பண்ணி முடிவு பார்த்தீங்களா? ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நினைப்பு என்னன்னா, பெட்டி ரொம்ப வீக்கோ. பெட்டி வீக் இல்ல, உடன்படிக்கை. பெட்டி எப்படிப்பட்டது தெரியுமா? அதை முடிச்சிடலாம். நம்ம வாசிங்க 5வது அதிகாரம் 2வது வசனம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் பெரிய ஆட்களோட டீல் பண்றவர். சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்னாடி வானமண்டலத்தின் சேனைகள் இல்லை. உங்களுக்கு பக்கத்துல கை பிடிச்சு, உங்களுக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் இல்லை. உங்க வேல்யூவை அதை வச்சு குறைச்சிக்காதீங்க. அந்தகார சேனைகளோடும் லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு யுத்தம் இருக்கிறது மாத்திரம் இல்லாம அவங்க தலையை உடைத்து போடுகிற தேவ வல்லமை உனக்குள்ள இருக்கு. எப்ப தெரியுமா? பெட்டியோட நான் நடக்கும் போது. கேவலம் மனுஷங்கிட்ட போய் ஏன்டா போராடுற? அவன் தெய்வத்தை தூக்குறேங்கிறார். நீங்களும் நானும் மனுஷனோட நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒரு சிலர் நீங்க மனிதர்களோட போராடுறீங்க. நான் சொல்றேன், மனிதர்களோட போராடாதீங்க. அவங்களுக்கு பின்னாடி செயல்படுகிற அந்தகார கிரியைகளை என் கர்த்தராகிய தேவ ஆவியானவர் இந்த காலவேளை உடை தருகிறார். எப்ப தெரியுமா? when you renew the covenant. இதுதான் வல்லமை. நீ ஏன்பா பெலிஸ்தியனோட கத்தி கம்பல எடுத்துட்டு போற? அவன் தெய்வத்தை தூக்குன அடுத்த நிமிஷம் பெட்டி உன் வீட்டை தேடி வருது. நீ இழந்து போன காரியம், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன வாழ்க்கை, இது எல்லாம் உன் வீட்டை தேடி இந்த நாட்கள்ல வரும். எப்ப தெரியுமா? உடன்படிக்கை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பெட்டி அவருடையது. கேட்டுட்டு தூக்கு. டைட்டில் வச்சுக்கலாம் அந்த மெசேஜுக்கு. பக்கத்துல கைப்பிடிச்சுங்க, பெட்டி அவருடையது, கேட்டுட்டு தூக்கு. ஆனா அந்த பெட்டி உங்களோடு இருந்து பராக்கிரமம் செய்யும்.